பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நாம் அவரிடத்தில் கேட்ட காரியங்களுக்கு அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று நான் விசுவாசித்து அறிந்திருப்பேனே, ஆனால் அவரிடத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறது என்ன? எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, நான் ஜெபம் பண்ணுறேன், எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஒன்று நம்ம யோசிக்க வேண்டும். நாம் இதுவரைக்கும் ஆண்டவரிடத்தில் கேட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம் ஜெபத்தை தள்ளாதவர், நம்முடைய கூப்பிடுதலை அவர் தள்ளாதவர். முந்தின வசனம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் கேட்கிற காரியங்களை அவர் ஒரு நாளும் மறுக்க மாட்டார். என் மகன் கேட்குறான், என் மகள் கேட்குறான், அவருடைய கண்ணீரை பார்த்து விட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் மேலே வச்சிருக்கிற அந்த தைரியம் பாருங்களேன், அவர் மேலே வச்சிருக்கிற தைரியம், அவர் நிச்சயமாய் எனக்கு பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோம். இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் கேட்கிறத நிப்பாட்டாதீங்க. கர்த்தரை நோக்கி பேசுவதை நீங்கள் நிப்பாட்டாதீங்க. அநேக பேர் தேவைக்காக மட்டும் பேசுவார்கள். நான் அதை சொல்லவில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேசி அவரோடு கூட நீங்கள் உறவாடும் பொழுது நீங்கள் கேட்கிறதை முதலாவது கர்த்தர் செய்வார். நீங்களும் சொல்லுவீங்க, அவரிடத்தில் நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து நம்ம கேட்போம். சில பேர் தொடர்ந்து அதையே கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன்கிட்ட நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு இதை செய்து விட்டீர், உமக்கு நன்றி. கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் கேட்கிற காரியத்திற்கு அவர் செவி கொடுத்து உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் வேண்டியதை அவர் செய்ய எப்பொழுதும் அவர் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.